எங்க போனவன்? ஹாஸ்பிட்டல்லே இருப்பான்னு பார்த்தா அவனையும் காணோம். நான் அங்கே கேட்கலான்னு நினைச்சேன். சரி எதுக்கு அவங்க முன்னாடி கேட்கணும் தான் கேட்கல. நானும் பேசுறதும் இல்லையா அவங்கிட்ட. எங்க போனான்னு ஒன்றும் தெரியல. எங்கவன்? ஆண்டி காலையில கேட்குறீங்க? ஆமா ஆமா அவனதான். அவர் ஆஃபீஸ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆண்டி. என்னது ஆஃபீஸ் போயிட்டா நினைக்கிறியா? ஏன் உனக்கு தெரியாதா கரெக்டா எங்க போறான்னு? இல்லாண்டி நானும் சரியா பேசுறது இல்லைல்ல, எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேசி பழக்கமும் இல்லையா. அன்னைக்கு ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃபீஸ்க்குள்ள அதை வச்சுதான் சொன்னேன் அவர் ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பாங்கன்ட்டு. சரி இங்கே பக்கத்தில் மாமா சிட்டியெல்லாம் இருக்காங்களா, அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க, அதனால அவர் போயிட்டாருன்னு நினைக்கிற ஆஃபீஸ்க்கு. இது நல்லா கூத்தாக தான் இருக்குது. கட்டிட்டு வந்துட்டு இன்னும் பேசி பழக்கமே இல்லை, அப்படி இப்படின்னு வெளியே சொன்னால் யாராவது நம்புற மாதிரியா இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ என்னமோ. போ சரி போ, போய் உள்ளே போய் வேலை பார். சாரிங்க ஆண்டி, எனக்கு சாரியே என்னமா ஆகும்னு அதை சொல்லிடு. போ போ, என்னம்மா உங்கள் அம்மா பார்த்த பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நானும் கோவமாக தான் வந்தேன். நாலு கேள்வியாச்சும் நடக்குன்னு கேட்கணும். அந்த அம்மா படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பேசுறதுன்னு தெரியல, அதை கம்முன்னு வந்துட்டேன். போ, எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் எங்கே போய் யாருக்கு என்னென்ன எழுதி இருக்குதோ அதுதானே நடக்கும். போ போ உள்ள போ. ஓகேங்க ஆண்டி. என்ற குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னமோ இந்த 2-3 நாளுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. என்னத்த சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இவன் என்னடானா அந்த பையன் அப்படி, இந்த பிள்ளை இப்படி. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. மண்டையே ஒரே குழப்பமா இருக்குது. இப்போ நான் இவங்களை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமா, நான் கோவப்படணுமா படக்கூடாதான்னு ஒன்றும் தெரியல எனக்கு. அந்த பிள்ளைய நினைச்சாலும் ஒரு பக்கம் பாவமாக இருக்குது. அவங்க அப்பனை வரி கொடுத்துட்டு அவங்க அம்மா ஏதோ உசுருக்கு போராடி ஏதோ முடியாமல் கிடக்குறா. அவள் கிடக்கிறத பார்த்தா இன்னும் பொழைப்பாளா பழக்க மாட்டாளான்னு தெரியல. இந்த பையனடான்னு சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இவனை நினச்சி வருத்தப்படுறதா கவலைப்படுறதா, இல்லை இதுக்கு ரெண்டும் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருக்குதுங்களே, இவங்க 2 பேர் சேருவாங்களா சேர மாட்டாங்களா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பேசிக்கிறது கூட இல்லை, எது கல்யாணம் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போ, ஐயோ நினைச்சாலும் தலையெல்லாம் சுத்துது. போ, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எங்கே போய் முடியுமா என்னம்மா. கருப்பாயக்கா, வா காளிமா. என்ன கார் வந்தது, நீங்களா வந்தீங்க கார்ல? ஓ பாத்தியா? ஆமா காளிமா நான் தான். ஆமா நான் அங்கே மாடு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேனா, ஏதோ கார் போச்சு. யாருதான் நம்ம ஊர்ல இந்த கார் வந்திருக்குது புதுசா அப்படின்னு பார்த்தா அப்புறம் உங்க வீட்டு வாசல்ல தான் நின்றுச்சு. அதான் நீங்க தான் இறங்கிருக்கீங்கன்னு நினைச்சேன். என்னக்கா காரெல்லாம் புதுசா வாங்கியிருக்கீங்களா? பையன் ஏதோ ஊர்ல இருந்து வந்துட்டான், இங்க வெளியூர்ல தான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தான், வந்துட்டான்னு சொன்னீங்க. கார் வாங்கியிருக்கிறானா? அட ஏக்காளிமா நீ வேற வயிற்றுல கிளப்பிட்டு. ஏன் உனக்கு ஒன்றும் தெரியாதா? சின்ன பிள்ளை என்ன சொல்லாமையே இருந்திருப்பா, சொல்லியிருப்பாளே. அவளை ஒன்றும் சொல்லலக்கா. சொல்லலையா? அதை எப்படி சொல்லாம இருப்பா? அதான் என்ற பையன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லலையா? அவளை ஒன்றும் சொல்லலா, சும்மா காத்து வாக்கில் கேள்விப்பட்டேன். ஆனால் சரி உங்களுக்கு கேட்கலான்னு நினச்சா நீங்களே சரி என்ன நான் மனநிலைமையில இருப்பீங்களே என்னமோட்டு தான் நானும் அப்புறம் கேட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். எங்கே போயிட்டு வரீங்க? ஆமாம் நான் எங்கே போகிறேங்க, இங்கே ஆஸ்பத்திரி வரைக்கும் தான் போயிட்டு வந்தேன். என்னக்கா சொல்கிறீங்க ஆஸ்பத்திரிக்கா? ஏக்கா உடம்புக்கு ஏதாவது முடியலையா? பையன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டீங்களோ? ஏன் சாப்பிடாம கொள்ளாமல் ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஏக்கா இப்படி என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலையெல்லாம் இருக்கதான் செய்யுது. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். அதான் கட்டிட்டு வந்திருக்கிறான் ஒரு பிள்ளைய, அவளோட ஆத்தாளுக்கு தான். அதான் ஆக்சிடென்ட் ஆகி அது என்னென்னமோ கதையாமா, அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கோ, சின்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். அதான் அந்த பிள்ளையோட அம்மா தான் பார்க்க போயிருந்தேன் இன்னைக்கு. ஓ அப்படியா, சரி சரி. எப்படிக்கா இருக்கிறாங்க? அதையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குத்துளி கால உயிரமாக தான் இருக்குது. என்னன்னு பேசுறது போ, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. தன்னை போல குழம்பிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. ஏக்கா என்னாச்சு, நம்ம பொழைக்குமா பொழைக்காதா? என்னமோ பொழைக்க வச்சிடலான்னு சொல்கிறாங்களாம்மா, என்னன்னு தெரியல. எல்லாம் அங்கங்கே ஆப்ரேஷன் பண்ணி விட்டுக்குறாங்களாட்டு இருக்குது. அவங்க அப்பா தான் ஆக்சிடென்ட்லேயே செத்து போயிட்டானாம்மா, இந்த அம்மா தான் இருக்குது. இந்த பிள்ளை நினைச்சாலும் பாவமாக தான் இருக்குது. இவன் சொல்லாம கொள்ளாம நம்மக்கிட்ட பண்ணிட்டானேன்னு இவங்ககிட்ட கோவப்பட வேண்டியதாக இருக்குது. நான் பையன்கிட்டையும் ஒன்றும் பேசல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காளியம்மா. சரி விடுக்க, அதெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிட்டு இருக்காதீங்க. நடந்தது நடந்து போச்சு, நீ என்ன மாற்றவா முடியும்? விடுங்க, நீங்களே எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து அவங்க கட்டி வைக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தீங்க. சரி தாண்டவனா போட்ட முடிச்சோன்னு நினச்சிக்கோங்க. எப்படியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும், அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, வேறு வழியும் இல்லை. நீங்கள் பேசாமல் கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காம பேசாமல் அவங்களே 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். நீ என்ன பண்ணுறது, நாமளாம் நினச்சி ஒன்று பண்ணலான்னு நினச்சி ஆண்டவனா ஒன்று பண்ணி வச்சிருக்கான். விடுங்க, நீ அதே தான் நடக்கணுன்ட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதைவே நினச்சி வருத்தப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு பையன்கிட்ட பேசாமையெல்லாம் இருக்காதீங்க, ஏற்றுக்கங்க. என்ன பண்ணுறது? அதான் காலமாக ஒரே யோசனையாகவே இருக்குது எனக்கு. பல குழப்பத்தில் இருக்கிறப்போ நான் குழம்பருக்கு என்ன கருப்பாயக்கா இருக்குது. கண்டதெல்லாம் ஓட்டு நினச்சிட்டே இருக்காதீங்க. அந்த பிள்ளை எப்படி பரவாயில்லையா? நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இருக்கிறாளா வீட்டில்? இருக்கா. நானும் அவளும் தான் போயிட்டு வந்தோம். சரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி எதுக்கு போய் அவங்க அம்மாவை பார்க்கலாம், ஏதோ நல்லா இருந்தால் 2 வார்த்தை ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு தெரியாமல் கேட்கலாம் தான் நினச்சிட்டு போனேன். அது கிடக்கிற கடப்பை பார்த்தா அது பேச கூட முடியல, என்ன பண்ணுறது? அதனால நானும் எதுவும் பேசல, போய் பார்த்துட்டு கம்முன்னு வந்துட்டேன். அதான் வந்தது, இதை உள்ளதான் போயிருக்கிறேன், வீட்டில் தான் இருக்கிறேன்.
பிள்ளையெல்லாம் எப்படிக்கா பரவாயில்லையா? என்னமோ போக்காளிமா 2-3 நாள் தானே ஆயிருக்குது. ஏதோ இப்போதைக்கு ஏதோ பரவாயில்லாம தான் இருக்குது பார்க்கறக்கு. நான் என்னத்த சொல்றது, அதுக்குள்ளே எனக்கு எப்படி தெரியும்? சரி அப்படியே இருக்கட்டுக்கா, நான் மோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க நீங்களும் ஏதோ பேசிக்காதீங்க இப்போதைக்கு. ஆமாம், நான் ஏசறதுக்கு என்ன இருக்குது அதுகளுக்கா சும்மா எதோ தீட்டி சண்டைகளை போட்டுக்காதீங்க. அவங்க பார்க்கலாம், நீங்களும் கொஞ்சம் விட்டு பிடிங்க. உள்ள எப்படி என்னன்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். ஆமாம், நான் சண்டை கட்டுற நிலைமையிலேயே இருக்கிறேன். ஆமாம் போ காளிமா, நான் நீங்கள் என்னத்தை வேசறது எல்லாமே என்ற ஐநீதி நடந்துருச்சு. நீ நான் பேசி என்ன ஆகுது, வேசாமல் என்னத்துக்கு போ. சரி விடுங்க, நடந்ததுதான் நினச்சிட்டு இருக்காதீங்க. போங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. சோறு ஆக்குனீங்களா இல்லையா? எங்கே நான் எந்திரிச்சதுன்னா ஓயிட்டு காப்பி மட்டும் போட்டு குடிச்சிட்டு ஏதாவது என் ரோஸ்காரதோ ஏதாவது ஆக்கி வச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. சாயங்காலமா சின்னமா சாப்பிடாம இருக்கிறீங்க, வெளியே ஒன்றும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. ஆமாம் காளிமா, எனக்கும் எங்கேயும் சாப்பிடவும் தோணல வெளியே. சரி போங்க, பண்ணலாம் ஆக்கிட வச்சிருப்பாரு, முதல்ல போய் சாப்பிடுங்க போங்க. சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். சரி காளிமா, நானும் மாடு மேய்க்கிற போய் 5-6 நாள் ஆகி போச்சு. பார்க்கலாம், நாளைக்காச்சும் மேய்க்கிற போகணும். அது எத்தனை காலம் கட்ட எடுத்து போட்டுட்டு இருக்கிறது, நாளைக்காச்சும் மேய்ச்சல் கூடணும். சரி நான் வர்றேன். சரிக்கா. சரிடா, சரி வைக்கிறேன். சரி பார்த்து சொல்லிடு. என்ன நீ கற்பாயாத்தா கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறீங்க? அது சும்மா பேசிட்டு இருந்தே, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்கற? நான் கிருஷ்ணன் கூட பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேனா பார்த்து இங்கே வந்துட்டேன். அது சரி, அது விடுங்க. அவன் ஏதாவது சொன்னானே இல்லையா? யாரடி சொல்ற? அதான் உங்க பையன் தான் கிருஷ்ணன். நாளைக்கு டூருக்கு போறோம், அதை பத்தி ஒன்றும் சொல்லலையா அவன்? அவன் என்ன சொல்லுவாங்கிட்ட? ஆமாம், அவன் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சரிதான், நான் தான் இப்போதான் அவனுக்கே சொன்னேன். சரிங்க, நீ இப்போ நம்ம நாளைக்கு போகலாம் சரியா? என்னது நாளைக்கா? ஆமாம், ஏன் நாளைக்கு என்ன? நாளைக்கு கிளம்பலாம். எந்த விடுதலுக்கு வந்து நாளைக்குங்கற? ஏங்க நீ நாளைக்கு தானே, அதை ஏற்கனவே பேசினது தானே எங்கேயாச்சும் போகலான்ட்டு. அப்புறம் என்ன தள்ளி போட்டுட்டே இருக்கணும்? லீவ் பார்த்தா 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு வரணும். இல்லை அதான் நாளைக்கே கிளம்பலாம். ஆமா, லீவ் கம்மியாக தான் இருக்குது. சிம்ரனுக்கு சீக்கிரமாவே ஸ்கூல் திறந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், நீ எங்கள் வயனுக்கெல்லாம் பரவாயில்ல, சின்ன பசங்க தானே. இப்போ சிம்ரன்னால தான் சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்குது. இங்கே சீதாக்கா பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் கூட காலேஜ் தானே, அவங்களுக்கெல்லாம் லேட்டாக தான் திறப்பாங்க. இவளுக்காக தான் அப்புறம் சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன் நாளைக்கே போகலான்னு. ஏன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜோடியா? ஓய் அண்ணாடு தான் இருக்கும். சரி எங்கே போகிறது என்ன நல்லா முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. நீங்கள் போய் ஏதாவது துணிமணியெல்லாம் எடுத்து வைங்க, நாளைக்கு காலையில் நேரத்தில் கிளம்பலாம். சரிடி. சரி அப்போ நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறத, மாடுங்களும் போயிட்டு இருக்குது, போயிட்டு வரேன் சரியா? வேலை கிடக்குது நிறையா, நாளைக்கு போகணும். எனக்கு சக்கச்சக்கனா வேலை கிடக்குது, எல்லாம் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தான் கிளம்புவோன்னு பார்த்து. ஆமாம்மா, நீ போங்க போய் ஆடு மாடுங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு, நான் ஊருக்கு போகிறேன், டூருக்கு போகிறேன், வர வரைக்கும் நல்லா பால் கறக்கணும், எனக்கு தாடக்கூடாது, நல்லா சாணி போடணும், நல்லா சாப்பிடணும், பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் நல்லா குடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்க. ஆமாம், நான் சொன்னதை நான் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறீங்க. சரி போங்க, நான் வீட்டுக்கே வந்து சொல்லலான்னு பார்த்தா பரவாயில்ல, வழியிலே பார்த்துட்டேன். சரி நீங்கள் எல்லாம் போய் சொல்கிறவங்ககிட்டே சொல்லிவிட்டு போய் எல்லாம் காலையில் சீக்கிரமாக ரெடியாக பாருங்க. நீ சரி கிளம்புங்க போங்க, உங்களுக்கு 1008 ஜோடி இருக்குமே. ஆமாங்க, நான் இன்னும் சீதா கமலா கிட்டே சொல்லலை, இப்போ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிற அப்படியே. என்னக்கா இன்னும் கொலக்கட்டை வெந்துட்டு இருக்குது? இதை வெந்துருச்சுடி, கடைசி அரசல் ஊற்றி வச்சிருக்கிறேன். சரி வெந்துருச்சுன்னா கொடுங்க 2 சாப்பிட்றதுக்கு. தர இரு. சின்ன பொண்ணு வரட்டும் தான் பார்த்தேன். எங்க 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க? எங்க அவளுக்கானா? அவ போன் பேசிட்டு வரேன்ட்டு போனாக்கா. நீங்க 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு உட்காந்து இருக்கிறீங்கன்னு பார்த்தா கொலக்கட்டை செஞ்சுட்டு இருந்தீங்களாப்போ? ஆமா சார், பிள்ளைங்களாம் லீவ்ல தான் இருக்கிறாங்க, அது வேற ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கறது இல்லையா? சரி என்ன செய்யறதுன்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் அரிசி ஊற போட்டிருந்தேன்னா மாவாட்டில் தான் நினைச்சேன். அது பார்த்தா உளுந்தும் இல்லை ஒன்றும் இல்லை, தீந்து போச்சாட்டுருக்குது, வாங்கவே இல்லை. சரி அதான் கொலக்கட்டையே செஞ்சு கொடுக்கலான்ட்டு நினச்சிட்டு அப்படியே அரிசி மட்டும் ஆட்டிட்டு கொலக்கட்டை பிடிச்சி வச்சிருக்கிறேன், வெந்துட்டு கிடக்குது. என்ன இனிப்பு கொலக்கட்டையெல்லாம் செஞ்சீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா கார கொலக்கட்டை தான். நான் கொலக்கட்டை செய்கிற ஐடியாலே இல்லை, அதான் இட்லிக்கு தான் அரிசி ஊற போட்டேன்னு சொன்னால அந்த அரிசியிலே கொலக்கட்டை பிடிச்சிருக்கிறேன். அது இந்த கார கொலக்கட்டை தான் செஞ்சுருக்கிறேன். வானிலா உனக்கு என்ன கார கொலக்கட்டை பிடிக்காத என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எல்லாமே தின்னேன், எனக்கு எல்லா கொலக்கட்டையும் பிடிக்கும். அதான் நான் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா வாங்கி சாப்பிடுவேன். நீ ஏதாவது என்னைக்காவது ஒன்று செஞ்சு ஏதாவது கொடுத்துருக்குறியா? சாப்பிட்டு பாருங்கன்னு. இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்குறியா? கண்ணில் தான் காமிச்சிருக்கையா? ஆமாம், நான் இங்கே போய் செஞ்சு கொடுக்குறது, எனக்கே யாராவது செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிட முடியும். அதுமில்ல நான் எனக்கு செய்கிறேன், நான் எங்கள் வீட்லேயே செய்கிறது இல்லை, எல்லான்ற அத்தை தான் செய்கிறாங்க, அப்புறம் என்ன போய் நான் செய்கிறது? ஆமாம் இது ஒரு சாப்பாடு சொல்லிடுங்க, நீயும் சின்ன பிள்ளையுமா ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு. அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கா, சூடாக இருக்குள்ள 2 சாப்பிட்லாம். சரி இந்தா மலர், நீயும் சாப்பிடு. இருக்கட்டுக்கா, அவளுக்கு கொடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்தா நீ சூடாக இருக்கிறப்ப 2 சாப்பிடு. இன்னும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலக்கா ஒருத்தருக்கு. அவங்க வரட்டும்,
இவ்வளவு போட்டு கொடுத்துருக்கா? சாப்பிடு சாப்பிடு, நிறைய தானே இருக்குது. இதை பாரு, கட்லி நூல் எடுத்து வச்சிருக்கிற, பிள்ளைங்க வந்து கொடுத்துடலாம். அதை வெந்துட்டும் இருக்குதுல்ல. சரி தந்தாங்க, இதுல நீங்களும் 2 எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடு நீ சாப்பிடு. இதை இறக்கி வச்சுட்டு காப்பி வேணா ஊற்றி வைக்கலாம். ஆமாக்கா கொலக்கட்டை சாப்பிட்டுட்டு காப்பியை டீயை குடிச்சாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குக்கா, நல்லா சாப்பிட்டாதான் வெந்திருக்குது. என்னது இது? நீயாடி, நானே பயந்துட்டேன். கரெக்டா வாயில தொண்டையில முழுங்குறப்ப வந்து என்னதுன்னு கேக்குறேன். எனக்கே சிக்கன மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இப்படி கத்திட்டு வரா? என்னை விட்டுட்டு கொலக்கட்டையெல்லாம் தின்னுட்டு இருக்கிறீங்க. அம்மா எப்ப கொலக்கட்டை செஞ்சீங்க? என்ன எனக்கு இங்க பறக்காத உனக்கு தான் இருக்குது. அவங்களுக்கு 2 போட்டு கொடுத்தா நிம்மதி திங்கிறதுக்கு விட மாட்டாப்பா. பேசியா இந்த சனப்புல அப்படியே நீ கேட்டேன். நீவே எங்க போன் பேச போயிருக்கிறேன்னு சொன்னா இந்த நிலா. இந்தா உனக்கும் எடுத்து வச்சிருக்கிற, சாப்பிடு. என்ன சனப்புல, நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதுக்கா. எங்கடி நம்ம போன் பேச போயிருக்கிறேன்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கறியா? 2 வருஷம் கொலக்கட்டையே குடிச்சு வச்சு வெந்துருச்சு. அது வரைக்கும் பேசிட்டு இருந்தா? ஆமாக்கா, நம்ம நாளைக்கு டூர் போகலாம், அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஏடி குந்தாடி, நீ சொல்லலையா ஒன்னும்? ஐயோ சின்னப்புல, நான் அதை பத்தி சொல்றதுக்கு தான் வந்தேன். கொலக்கட்டையை பார்த்துட்டு சொல்லாம விட்டுட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆமாக்கா, நாளைக்கு டூர் போறோம், அது சொல்றதுக்கு தான் வந்தேன். பாருங்க, கொலக்கட்டையை பார்த்தது மறந்துட்டேன். அது சரிதான். நாளைக்கா? என்னடி திடீர்னு வந்து நாளைக்குங்கிறீங்க? ஆமாக்கா, டைம் இல்ல, போயிட்டு வந்துடலாம். அப்புறம் இப்போ நாளைக்கு நிறுத்திட்டே இருந்தோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கே கிளம்பலாம், அது சொல்றதுக்கு தான் வந்தேன். அதான் எங்க அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருந்த, வண்டிக்கெல்லாம் சொல்லிட்டேன். இந்த பிள்ளைங்க கிட்ட கூட நான் சொல்லிட்டேனே, அவங்க ஒருத்தர் சொல்லலையா? அது சரிதான் சின்னப்புல, முதல்ல எங்ககிட்ட சொல்லணுமா இல்ல அவங்க கிட்ட சொல்லணுமா? நீங்க இருக்கீங்க பாரு, நீங்க தான் இந்த பிள்ளைங்களை கெடுக்கிறதே. அவங்களுக்கு உஷ்பேத்தி விடுறதே நீங்க தான். அவங்க வாட்டி சிவனேன்னு இருந்தா கூட நீங்க கம்மிட்டு இருக்க மாட்டீங்க. என்னக்கா புஷ்கின் இப்படி சொல்றீங்க? எல்லாரும் தானே போறோம். அதோட சின்னப்புல, அம்மா எங்க போறோம் என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சுக்கா, மைசூர் போலாம். சரியா, நாளைக்கு காலையில் சீக்கிரமே கிளம்புவோன்னு எல்லாம் பார்த்து எடுக்கணும், எடுத்து வச்சுட்டு காலையில் நேரத்துலேயே கிளம்பலாம். ஏண்டி நான் காலையில போறது இப்ப வந்து சாயங்காலம் சொல்றேன், முன்னாடி சொல்றது இல்லையா? ஆமா, திடீர்னு போலாம் என்னடி சொல்றேன். நான் கூட ஏதோ அடுத்த வாரம் தான் போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்த வாரம் நீங்க அடுத்த வாரம் போறதுக்குள்ள காலேஜ் திறந்துருவாங்கக்கா, அதுக்கெல்லாம் டைம் பத்தாது. இப்போ போனாதான் நல்லா இருக்கும். ஆமா சின்னப்புல, மலர் சொல்ற மாதிரி வந்து பொஸ்குன்னு சொல்றேன். ஒரு 2 நாள் கழிச்சு போலாம்ல, திடீர்னு வந்து சொல்றேன் சின்னப்புல. ஏக்கா, ஏற்கனவே போகலான்னு சொன்னது தானே, நீங்க தான் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, கிளம்பலாம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்படி சொல்றீங்க. அதானே அக்கா, இப்பவே கிளம்பலாக்கா. இப்ப போயிட்டு வர சரியா இருக்கும். வந்து பிள்ளைங்க 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எல்லாம் அவங்க வேலைக்கு போறக்கா, அதுக்கு இதுக்கு எல்லாம் சரியா இருக்கும். என்னது யார் வேலைக்கு போறாங்க? அதானே, நீங்க என்ன வேலைக்கா போறீங்க? நாங்கன்னா நான் இல்ல, அதான் அந்த அவங்க அண்ணன் பையன் ஜெனி பிள்ளைலாம் இருக்கிறாங்கல்ல வேலைக்கு போறவங்க. உங்க பிள்ளைங்களே எல்லாம் காலேஜ் போகணும்ல, வந்தது அப்படியெல்லாம் 2-3 நாளைக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே போவாங்க. அதுக்கு தான் சொன்னேன். பாவமாக்கு பெண்ண நாளைக்கு காலையில் கிளம்பணுமா? எத்தனை மணிக்கு சின்னப்புல? சாப்பாடெல்லாம் எப்படி எடுத்துட்டு போயிடலாமா? ஆமாக்கா, நாளைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கடையில் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா போகிற வழியெல்லாம் காட்டு வழியாக இருக்குக்கா, கடைங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதனால சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துருங்க. போகிற வழியில் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு காட்டு வழியா? ஆமாக்கா, அந்த பக்கமெல்லாம் காடுங்க அதிகமாக இருக்கும். சரியா, எல்லாம் இருக்குங்கெல்லாம் நடமாடுறது பார்த்து தான் அங்கே எல்லாம் ஜாக்கிரதையாக தான் போகணும். அந்த ரோட்டில் நைட்டெல்லாம் போக முடியாது, பகலெல்லாம் போகணும். அதனால கொஞ்சம் நேரமாகவே எல்லாரும் கிளம்புங்க. வண்டியெல்லாம் நேரத்துலேயே வந்துருக்கா. சரிங்களா, நீங்களாம் ரெடி ஆகிட்டீங்கன்னா உடனே கிளம்ப வேண்டியதா. நான்லாம் டக்குன்னு கிளம்பிடுவேன். இதை நான் மட்டும்தான் வருவேன். இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுவான். நீங்கள் தான் எல்லாம் சாப்பாடு செய்யணும், எல்லாம் பார்த்துக்கணும், பிள்ளைங்களாம் ரெடி ஆகணும். ரெடி ஆனதுக்கு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நான் சாப்பாடெல்லாம் கூட சீக்கிரம் செஞ்சிடுவேன். அந்த பிள்ளைங்க தான் ரெடி ஆகணும். அவளுங்க கிட்ட சொல்லியிருக்கோம் சீக்கிரமா ரெடி ஆக சொல்லி. நான் தானே அதுக்கு இதுக்கு மினிக்கிட்டு கிடப்பாடுங்க. சரிக்கா, சரி, நான் சொல்லிடுறேன். மலரக்கா, நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிருங்க. உங்க வயனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்பவே எல்லாம் பேக்கிங் பண்றேன்ட்டு கிளம்பி போயிட்டான். என்னது பேக்கிங் பண்றானா? ஆமாக்கா, அவன் ஏதோ துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் அப்பளவே போயிட்டான். அது சரிதா, அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதக்கா. சொல்ல போன இந்த ஐடியா பண்ணதே அவன் தான். இந்த அக்கா என்னமோ நம்மளவே சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா அடுப்புல டீ வச்சீங்க, என்னாச்சு பாருங்க. இதை காஞ்சிட்டு தான் இருக்குது. வேலை காஞ்சிட்டு டீ தூள் போட்டனால கொஞ்சம் கொதிக்கிற குட்டை. ஏக்கா, சாப்பாடு வேற எடுத்துட்டு போகணுங்கிறாங்க. என்ன சாப்பாடு செய்யறது? என்ன நாளைக்கு எப்படி அப்புறம் 3 நேரத்துக்கு சேர்த்து இதை செய்யணும் மலரு. போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவாக்கா, நம்ம அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். அதுக்கு இருக்கு, போய் சேரக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்கறேன். அது எப்படி 7-8 மணி நேரம் ஆயிருக்கா. நம்ம பாட்டுக்கு நின்று போறக்கு காப்பி குடிக்கணும், சாப்பிடணும், பாத்ரூம் போகணும் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிரும். மலரே, இவளுக்கு சொல்றது பார்த்து ஒழுதாயிர மாட்டிருக்குதே. அப்ப 3 நேரத்துக்கு சேர்த்தியே செஞ்சுக்கலாம். காலையில கிட்லி ஏதாவது போட்டுக்கலாமா? அது வேற நான் வேற உளுந்து வேற இல்லையே, என்ன பண்றது? அதனாலதான் கொலக்கட்டையே செஞ்சேன். யாரு போய் கடையில வாங்கிட்டு வந்து அப்ப மாவு அரைச்சு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியலையே. பரவாயில்ல விடுக்கா, நானும் அரிசி உளுந்து ஊறதான் வச்சிருக்கிறேன், ஆட்டி வச்சிருக்கிறேன். நான் வேணா இட்லி
போட்டுக்கிற காலையில சாப்பிட்றப்ப. அப்படிங்கிறியா? இப்போ காலையிலத்துக்கு எல்லாத்துக்குமே இட்லி போட்ட முடியுமாம்மா? பத்துமா? பத்துக்கா, நிறைய தான் ஆட்டியிருக்கிறேன். 2 கிலோ போட்டு ஆட்டி வச்சிருக்கிறேன். சரி, அப்போ நான் வேணா கொஞ்சம் தக்காளி சோறு புளி சோறு எல்லாம் செஞ்சுக்கிட்டுமா? சரிக்கா. சரி, புளிசோறு இந்த புளியோதரை இந்த கோயிலெல்லாம் போடுவாங்களக்கா, அந்த மாதிரி செய்க்கா, அதான் நல்லா இருக்கும். சரி சரி. சரிக்கா, டீ ஆயிடுச்சுன்னு ஊற்றி கொடுக்கா. குடிச்சிட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் நிறைய வேலை இருக்குது. உனக்கு என்னடி வேலை இருக்குது? அதுவா சின்ன பிள்ளை, போய் ஏதாவது பேசியில் ஈஸியில் ஏதாவது பண்ணலாம். மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கணும்ல, நாளைக்கு வேறு டூர் போகிறோம்ல, அதுக்கு தான். ஐயோ ஆமாடி, நான் கூட அதை மறந்துட்டேன். ஆமாம், ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. சரி, என்ன பார்லர் போகலாமா எப்படி? இனி எங்கே போய் பார்லருக்கு போகிறது? நேரம் ஆயிடும். வீட்டுக்கு போய் ஏதாவது இருக்கிறத வச்சு அப்படியே சரி பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பேசி பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படியாடி? அப்பனா எனக்கு கொஞ்சம் போட்டு விடுடி. எனக்கு போடவே தெரியாது வீட்ல எல்லாம். சரி வா, சாப்பிட்டுட்டு போகலாம். எங்கள் வீட்டிலே போட்டுக்கலாம் வா. நம்ம என்ன நியாயம் பேசிட்டுக்கிறோம், அவங்க என்ன நியாயம் பேசிட்டுக்கிறாங்கன்னு வார மலரே. அதான் பாருக்கா, நாமெல்லாம் சோறாக்கி எடுத்துட்டு போவாங்க. இவங்க வேணாம் மினிக்கிங்க, மினிக்கிட்டு கிளம்புவாளுங்க.